ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 18 மார்ச் 2026க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃபைனலாக மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியை பார்த்துருவோம். நிஃப்டியில் இன்றைக்கி 122.35 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.74%, ஃபைனலாக 23,581.15 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட கிராஃபை பார்க்கும்போது காலையில் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் நெகட்டிவ் சைடு போச்சு. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு வேஸில் இருந்தது. 12:30 மணிக்கு மேலே நல்ல புல் பேக் எடுத்தது, பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருக்கு. இன்றைக்கி அட்வான்ஸ்டு 34 ஸ்டாக்கும் டெக்லைன் 16 ஸ்டாக்கும் ட்ரேடிங் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நிஃப்டி 50யோட ஹெட் மேப் பார்க்கும்போது எட்டர்னல் 5.59% பாசிட்டிவ்லையும், டாடா ஸ்டீல் 4.42% பாசிட்டிவ்லையும், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, HDFC லைஃப், BEL இந்த 3 ஸ்டாக்கும் 2% எபோவ் பாசிட்டிவ்லையும் அமைஞ்சிருக்கு. நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது விப்ரோ 2.06% மைனஸ்லையும், சிப்லா அண்ட் டாடா கன்சியூமர், இன்ஃபோசிஸ், ITC, பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த 5 ஸ்டாக்கும் 1% பிலோ நெகட்டிவில் வந்திருக்குன்றத பார்க்குறோம். இன்றைக்கி நெகட்டிவ் சைடு போனதை விட பாசிட்டிவ் சைடு தான் அதிகமான ஸ்டாக்ஸ் போயிருக்குன்னு சொல்லி இந்த ஹெட் மேப் மூலிமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவில் போகிறதுக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு, நிஃப்டி நெகட்டிவில் போகிறதுக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வெயிட்டேஜ் அடிப்படையில் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டிக்கான பாசிட்டிவ் வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ICICI பேங்க், பாரதி ஏர்டெல், எட்டர்னல், LT, மகேந்திரா அண்ட் மகேந்திரா இந்த 5 ஸ்டாக்கும் நிஃப்டிக்கு பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. நெகட்டிவ் வெயிட்டேஜ் பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, TCS, பஜாஜ் ஃபினான்ஸ், ITC, இன்ஃபோசிஸ் இந்த 5 ஸ்டாக்கும் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. இதில் நெகட்டிவ் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்தது இன்ஃபோசிஸ் மட்டும்தான். மேக்ஸிமம் 12 பாயிண்ட் வரைக்குமே நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. ஆனால் பாசிட்டிவ் சைடில் ICICI பேங்க்கு 25 பாயிண்ட் வரைக்குமே பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் பாசிட்டிவ் வெயிட்டேஜ் எல்லாமே 15 பாயிண்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்குன்றத நம்ம பார்க்குறோம். அதனால தான் மார்க்கெட் அன்றைக்கி டவுன் சைடு போகாமல் நல்லா பாசிட்டிவில் வந்திருக்கு. ஏன்னா வெயிட்டேஜ் பாசிட்டிவ் சைடு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த டேட்டா மூலிமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து செக்டோரியல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி பாசிட்டிவ் சைடு தான் அதிகமான ஸ்டாக்ஸ் இருக்குது. இதுலேயும் குறிப்பாக நிஃப்டி ஆட்டோ 2.11% பாசிட்டிவ்லையும், நிஃப்டி மீடியா 1.11% பாசிட்டிவ்லையும், நிஃப்டி மெட்டால் 2.82% பாசிட்டிவ்லையும், நிஃப்டி ரியாலிட்டி 1.80% பாசிட்டிவ்லையும். நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது நிஃப்டி FMCG 0.75% நெகட்டிவ்லையும், நிஃப்டி IT 0.97% மைனஸ்லையும் போயிருக்கு. இதில் குறிப்பாக பார்க்கணுன்னாக்க நிஃப்டி மெட்டால் தான் இன்றைக்கி டாப் கெய்னர்லேயும், நிஃப்டி IT டாப் லூசர்லேயும் அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து டாப் கெய்னரான மெட்டால் ஸ்டாக்ஸில் பார்க்கும்போது அதானி என்ட்டு மட்டும் 0.15% மைனஸில் வந்திருக்கு. மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்ம் கொடுத்துருக்குன்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து நெகட்டிவ் செக்டரான IT செக்டரை பார்க்கும்போது டெக் மகேந்திரா மட்டும்தான் 0.01% ஒரு மினிமம் பாசிட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கின்றத பார்க்குறோம். மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே நெகட்டிவ் சைடு தான் வந்திருக்குன்றத பார்க்குறோம். ஈரான் வார்க்கு பிறகு மார்க்கெட் புல் பேக் ஆகணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாலே அது மெட்டால் செக்டர் தான் எப்போவுமே பாசிட்டிவில் வருது. ஆனால் IT செக்டருக்கு இன்னும் நல்ல ஒரு குட் நியூஸ் வரவே இல்லை. அந்த AI பிரச்சனையில் தொடர்ந்து இன்னும் அந்த IT செக்டர் நெகட்டிவ் சைடு தான் வந்துட்டுருக்கு. ஆனால் ஈரான் பிரச்சனைக்கு அப்புறம் மெட்டால் செக்டர் எப்போவுமே பாசிட்டிவில் வரதை நம்ம எவ்ரிடே பார்த்துட்டே இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து FIS DIS ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது இன்றைக்கி FISோட நெட் பர்ச்சேஸ் 4,741.2 க்ரோஸ் நெட் செல்லராக இருக்காங்க. DISோட நெட் பர்ச்சேஸ் 5,225.03 க்ரோஸ் நெட் பையராக இருக்காங்க. இந்த மந்த்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, மார்ச் மந்த்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா FIS 70,989.8 க்ரோஸ் நெட் செல்லராக இருக்காங்க. அதே நேரத்தில் DISோட நெட் பர்ச்சேஸ் பாருங்கள் 88,345.5 க்ரோஸ் நெட் பையராக இருக்காங்க. FIS தொடர்ந்து செல் பண்ணிகிட்டே வராங்க. அதே நேரத்தில் DIS தொடர்ந்து பை பண்ணிகிட்டே வராங்கன்றதை இந்த டேட்டா மூலிமா பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கலாம். இந்த குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸுமே நல்ல பாசிட்டிவில் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு இண்டெக்ஸ் கூட நெகட்டிவ் சைடு இல்லை. இதில் டவ் ஜோன்ஸ் பார்க்கும்போது 0.10% பாசிட்டிவ்லையும், நாஸ்டாக் 0.47% பாசிட்டிவ்லையும், S&P 500 0.25% பாசிட்டிவ்லையும், ரசல் 2000 0.67% பாசிட்டிவ்லையும், கனடா 0.16% பாசிட்டிவ்லையும், மெக்சிகோ 0.83% பாசிட்டிவ்லையும், UK 0.83% பாசிட்டிவ்லையும், ஃப்ரான்ஸ் 0.49% பாசிட்டிவ்லையும் க்ளோஸ் வச்சிருக்கு. இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்
யூகே, மெக்சிகோ இந்த 3 இன்டெக்ஸுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்ல பாசிட்டிவில் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் தௌசண்ட்ஸும் நாஸ்டாக்கும் S&P 500 இந்த 3 இன்டெக்ஸும் பெரிய லெவலெலாம் உங்களுக்கு பாசிட்டிவில் இல்லை. ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சுருக்காங்க, அந்தளவுக்கு தான் புரிஞ்சிக்க முடியும். குறைஞ்சபட்சம் 1% பாசிட்டிவில் வந்தால் தான் நல்ல மார்க்கெட் ஏறி இருக்குன்றதை புரிஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்க, 0.010% அப்படின்றது ஒரு ஸ்மால் பாசிட்டிவ், சும்மா பாசிட்டிவில் க்ளோஸ் வச்சு காட்டியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த டேட்டாவில் வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்தியன் ஏடிஎஸ் ஸ்டாக்ஸில் பார்க்கும்போது குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு நல்ல பாசிட்டிவோ நல்ல நெகட்டிவோ எதுவும் கிடையாது. மற்றபடி பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் ரெண்டுமே மிக்சடாக தான் இருக்குது. இதில் இன்ஃபோசிஸ் பாருங்கள் 0.30% நெகட்டிவ்லையும், ஐசிஐசி பேங்க் 0.18% பாசிட்டிவ்லையும், விப்ரோ 0.91% பாசிட்டிவ்லையும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் 0.97% பாசிட்டிவ்லையும், டாக்டர் ஐடி 0.96% பாசிட்டிவ்லையும் க்ளோஸ் வச்சுருக்கு. இதில் குறிப்பாக ஸ்பெஷலாக பார்க்குற அளவுக்கு எந்த ஒரு ஸ்டாக்ஸும் பிக்கஸ்ட்டு பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் நடக்கலைன்றதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக என்னோட நாலேஜ் பேஸ்டு ஏஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இந்த ஓஏக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. ஏன்னா இந்த ஓஏ எல்லாமே 0 ஆகிடுச்சின்னு சொல்லி அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், ஆக்டிவ் கான்ட்ராக்டில் பாருங்கள், நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். 23,700 கால் ஆப்ஷனில் 87,555 கான்ட்ராக்ட் நியூ ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்டிபி ப்ரைஸ் பாருங்கள் 0 ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இந்த ஓஏ எல்லாமே 0 ஆகிடுச்சு. அதே கண்டென்ட்டு தான் எல்லா இடத்துலையுமே. 23,650 கால் ஆப்ஷனில் பாருங்கள் 1,51,732 கான்ட்ராக்ட் இருக்குதுன்னு சொல்லுது. ஆனால் எல்டிபி ப்ரைஸ் வந்து 0 ஆகிடுச்சு. அதே நேரத்தில் 23,600 கால் ஆப்ஷனில் பாருங்கள் 3,13,181 கான்ட்ராக்ட் இருக்குதுன்னு சொல்லுது. ஆனால் இதோட எல்டிபி ப்ரைஸும் 0. அதனால் வீக்லி எக்ஸ்பிரியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கறதுல நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது ஆல்ரெடி எக்ஸ்பிரி ஆகி 0 ஆகிடுச்சுன்றதை புரிஞ்சுக்கிறோம். அதனால் இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியை ஃபாலோ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது 842 கான்ட்ராக்ட் ஃபியூச்சரில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கால் ஆப்ஷனில் பார்க்கும்போது 39,215 கான்ட்ராக்ட் கால் சைடு நியூ ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 26,394 கான்ட்ராக்ட் கால் சைடு ஓல்டு பொசிஷனை ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அடுத்து நீங்கள் நெட்டாக பார்க்கும்போது 12,821 கான்ட்ராக்ட் நியூ ஓஏ கால் சைடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புட் சைடு பார்க்கும்போது 43,807 கான்ட்ராக்ட் நியூ ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 14,468 கான்ட்ராக்ட் அவங்களோட ஓல்டு பொசிஷனை ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. இப்போ நீங்கள் நெட்டாக பார்க்கும்போது 29,339 கான்ட்ராக்ட் நியூ ஓஏ புட் சைடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து கால் சைடும் புட் சைடும் டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு தான் 22% அதிகமான ஓஏ இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு காட்டுது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது 54,500 கால் ஆப்ஷனில் 2,255 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அடுத்து 55,000 கால் ஆப்ஷனில் 158 கான்ட்ராக்ட் மட்டுமே நியூ ஓஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து 56,000 கால் ஆப்ஷனில் 703 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அதே நேரத்தில் புட் சைடு ஆக்டிவ் கான்ட்ராக்டை பார்க்கும்போது 54,500 புட் ஆப்ஷனில் 485 கான்ட்ராக்ட் நியூ ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 54,000 புட் ஆப்ஷனில் 185 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அடுத்து 52,000 புட் ஆப்ஷனில் 314 கான்ட்ராக்ட் நியூ ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஆக்டிவ் கான்ட்ராக்டில் கால் சைடும் புட் சைடும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெரிய லெவலில் ஓஏ எங்கேயுமே இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் 2 சைடுமே ஷார்ட் கவரிங் தான் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்றைக்கி எஃப்ஐஸ் எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பவுமே என்ன செய்வோம்னாக்க இன்டெக்ஸில் எஃப்ஐஐ அண்ட் டிஐ எவ்வளோ கான்ட்ராக்ட்டு பை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கான்ட்ராக்ட்டு செல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி நான் இந்த இடத்துல சொன்ன மாதிரி இன்றைக்கி நிஃப்டியில் வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே 0 ஆகிடுச்சு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேல்யூ கிடையாது. ஓகேங்களா? அதேமாரி இன்றைக்கி எஃப்ஐ டேட்டாவில் பார்த்தீங்கனாலும் இந்த ஏரியா பாருங்கள், கால் ஆப்ஷன்லையும் சரி புட் ஆப்ஷன்லையும் சரி ஓஏ எல்லாமே மைனஸில் காட்டும். ஏன்னா ஓஏ எல்லாமே ஷார்ட் கவரிங் பண்ணியிருப்பாங்க. எவ்ரி வீக் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்தமாரி ஓஏ எல்லாமே ஷார்ட் கவரிங் தான் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு கிளைண்டாக இருக்கட்டும், டிஐஸ் அண்ட் எஃப்ஐ அண்ட் ப்ரோ ட்ரேடர் எல்லாமே பாருங்கள் ஷார்ட் கவரிங்கில் தான் இருப்பாங்க. ஏன்னா வீக்லி எக்ஸ்பைரி அந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் கவரிங் ஆகும். அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டாக்ஸில் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். 5,949 கான்ட்ராக்டு ஸ்டாக்ஸ் மேலே ஏறுன்னு சொல்லி பை கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் 20,700 கான்ட்ராக்டு ஸ்டாக்ஸு கீழே இறங்குன்னு சொல்லி ஷார்ட் கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க. இது நல்ல ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா மார்க்கெட் மேலே ஏறுன்னு சொல்லிட்டு 5,949 கான்ட்ராக்ட் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் ஸ்டாக்ஸு கீழே இறங்குன்னு சொல்லி 20,700 கான்ட்ராக்டு ஷார்ட் பொசிஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. லாங் கான்ட்ராக்டை விட ஷார்ட் கான்ட்ராக்டு 4 மடங்கு அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி நாம் பார்த்து புரிஞ்சுக்கிறோம்.
அடுத்து கால் ஆப்ஷனுக்கு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கால் ஆப்ஷனில் பாருங்கள், கால் ஆப்ஷன் ஏறுன்னு சொல்லிட்டு 7349 கான்டாக்ட்டு பை பண்ணியிருக்காங்க. அதே கால் ஆப்ஷன் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு 16153 கான்டாக்ட்டு ரைட்டிங் கொடுத்துருக்காங்க அல்லது செல்லிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ கால் ஆப்ஷன் ஏதுன்னு சொல்லி பை பண்ணதை விட செல் பண்ணது தான் 2 மடங்கு அதிகம் இருக்குன்னு சொல்லி இந்த டேட்டாவை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் புட் ஆப்ஷனுக்கு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல புட் ஆப்ஷனில் பாருங்கள், புட் ஆப்ஷன் ஏறும் அப்படின்னு சொல்லி 13360 கான்டாக்ட்டு ஓஇ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் புட் ஆப்ஷன் இறங்கும்னு சொல்லிட்டு 8930 கான்டாக்ட்டு ஓஇ கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுது, புட் ஆப்ஷன் நேக்கடு பையிங் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க, ரைட்டிங் கொடுத்தது கம்மியாக தான் இருக்குது. அப்போது எஃப்ஐஎஸோட டேட்டாவை ஒரு ஆர்டராக நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா, அதாவது ஸ்டாக்ஸில் ஒரு ஆர்டராக பார்த்துட்டு வந்தோம்னா ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் இறங்குன்னு சொல்லி தான் அதிகமான ஓஏ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் கால் ஆப்ஷன் இறங்குன்னு சொல்லி தான் அதிகமான காலை ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் புட் ஆப்ஷன் ஏறுன்னு சொல்லி அதிகமான கான்ட்ராக்ட்டு பையிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மூலிமா நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம பார்த்த வரைக்கும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எஃப்ஐஎஸோட ட்ரெண்டு இன்னும் நெகட்டிவ் சைடில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்களோட பொசிஷன் ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் ஷார்ட் ஓஇ அதிகமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்குன்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷனை அதிகமாக ரைட்டிங் கொடுத்துருக்காங்க, புட் ஆப்ஷனை அதிகமாக பையிங் கொடுத்துருக்காங்க. இது மூணும் ஒரே நேர்கோட்டில் அழகாக செல் ட்ரெண்டை நோக்கி இருக்குது. இது மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியுது. மற்றபடி வேர்ல்டு மார்க்கெட்டை பார்க்கும்போது பாசிட்டிவாக இருக்குது. அதே நேரத்தில் வேர்ல்டு மார்க்கெட் பெரிய லெவலில் பாசிட்டிவ் ஆகலை, பிளாட்டாக பாசிட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்காங்க, பாசிட்டிவில் இருக்கிற மாரி காட்டியிருக்காங்க. அவ்வளோதான். வேர்ல்டு மார்க்கெட் நல்ல பையிங் இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். அப்போ வேர்ல்டு மார்க்கெட்டு நல்ல பையிங் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு சைடு எஃப்ஐஸ் செல் சைடு தான் அதிகமாக இன்னும் இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டு வீக்காக தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு இன்றைக்கி நியூவாக ஓஇ எப்படி கிரியேட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கான மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணக்குள்ள உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். இந்த வீடியோ நாளைக்கான ப்ரிடிக்ஷனோ ட்ரேடிங்கான டிப்ஸோ எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ மட்டும்தான். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது ரொம்ப கவனமாக உங்களோட சொந்த முடிவில் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜியை நாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். தேவைப்படுறவங்க என்னோட மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மார்க்கெட்டை பற்றின அப்டேட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் என்னோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.